பர்த்டேக்கு ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த ஒரு கரண்ட் நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்ருக்கு நம்மளை சுற்றி. நமக்கு வந்து என்ன காரணம் அப்படின்றத நம்ம வந்து யோசிக்காமல் இருக்கோம். யோசிச்சோன்னா கண்டிப்பாக ஆன்சர் கிடைக்கும். என்னென்னா நம்ம நிறைய வந்து நம்ம தனிநபராக ஒருத்தரையும் நம்ம யோசிக்கிறோம். என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, நம்ம எங்கேயோ வந்து பார்த்தோன்னா நமக்குள்ளே இருக்க கடவுள் சொல்கிறத கேட்குறத விட்டுட்டு சுற்றி இருக்க சாத்தானுக்காக நம்ம வேலை பார்க்குற மாதிரி தோணுது. அவங்களுக்காக வாழ்கிற மாதிரி தோணுது. நான் சாத்தான்னு எதை சொல்லுவேன் அப்படின்னா, எதெல்லாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் க்ரியேட் பண்ணுது, எதெல்லாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மென்டல் இஷ்யூஸ் க்ரியேட் பண்ணுது, இதெல்லாம் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் க்ரியேட் பண்ணுது அப்படின்னு நான் பார்க்கணும். நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆஸ் லைக் நான் வந்து பார்த்தோன்னா நான் வாழ்கிற வாழ்க்கை டு தட் அதை நான் டிசர்வ் பண்ணுறேனா அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா, நம்ம டிசர்வ் பண்ணுறதோட வந்து பார்த்தோன்னா அது ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்ற மாதிரி, இதோட தாக்கம் இருக்குது அப்படின்றத நம்மளால் கிளியராக பார்க்க முடியும். எப்படின்னா நீங்கள் ஒரு சாதாரண ஒரு விஷயமா இருக்கட்டும், நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம என்ன அப்படின்னு நம்ம வாழ்கிறதோட வந்து பார்த்தோன்னா யாரோ நம்மளை டைரக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இது இருக்குது. என் ஹெல்த் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணதோட என்னை யாரும் முடிவு பண்ண வச்சாங்க அப்படின்ற மாதிரியும், என்னோடய மென்டல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது, என்னோடய எண்ணங்கள் எப்படி இருக்குது, நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்றத வந்து பார்த்தோன்னா ஒருத்தவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியும், என்னோடய ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்து பார்த்தோன்னா இந்த மென்டல், ஏன்னா நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மளை வந்து எல்லாத்துலையும் ரியாக்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா இதனால் நான் வந்து இதுதான் நான் எப்படி யோசிக்கிறேன், என்னை வந்து பார்த்தோன்னா என்ன மாதிரி சிந்தனை என் மேல் திணிக்கப்படுது, என்ன மாதிரி எந்த அளவுக்கு என்னால் தெளிவாக இருக்க முடியும், அதை வச்சு தான் என்னோடய ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு 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 கண்ட்ரோலில் நம்மலாம் இருக்கிறோம். இப்போ நான் என் மனசு, என் உடம்பு, என்னோட குணம் என்ன, நான் யார், என்கிட்ட என்ன திறமை இருக்குது, ஸோ என்ன அப்படின்றத வந்து பார்த்தோன்னா நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் என்ன டிசர்வ் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து பார்த்தோன்னா நம்ம எதுக்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிறோம். நம்ம திறமை பார்த்து நம்ம வாழ்க்கையை பார்த்து தெரிஞ்சுக்கிறோமா, இங்கே நம்ம சூழப்பட்டிருக்க பார்த்தீங்களா, நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு சொசைட்டி, இந்த மீடியா, இந்த சோஷியல் மீடியா இருக்குது பார்த்தீங்களா, வெளி உலகம். ஓகே, வெளி உலகம். அது வெளி உலகம்னா என்ன அப்படின்னா, இந்த வெளி உலகத்தை வச்சு நம்ம வாழ்கிறோமா, நம்ம திறமையை வச்சு நம்ம வாழ்கிறோமான்றதை நம்ம பார்க்கணும். உள்ளே என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒழிய சொசைட்டி வந்து பார்த்தா நம்ம என்ன பண்ணுது அப்படின்னா, சொசைட்டினா நம்ம அது அவங்க தப்பு கிடையாது, சரிங்களா. நம்ம அந்தளவுக்கு க்ளோஸாக வந்து பார்த்தோன்னா அது நம்மளை ரூல் பண்ணுற அளவுக்கு நம்ம பக்கத்தில் கொண்டு வந்துட்டோம். இப்போ தனி மனிதனா நம்ம அறிவு, என் அறிவு என்ன அப்படின்னா, என் அறிவு என்னன்ட்டு நான் சொல்கிறதோட சொசைட்டி வந்து பார்த்தோன்னா என் அறிவு என்னன்னு சொல்கிறது தான் நான் வச்சிட்ருக்கிறேன். இப்போ நான் எவ்வளோ லக்கி அப்படின்றத வந்து பார்த்தோன்னா சொசைட்டி வந்து பார்த்தோன்னா ஒரு கம்பேரிசன் பிளேட்டில் என்னை போட்டு நான் எவ்வளோ லக்கின்றது எனக்கு சொல்லுது. ஸோ நான் எவ்வளோ டிசர்விங் அப்படின்றத வந்து பார்த்தோன்னா நான் எவ்வளோ நல்லவ, ஸோ என் லைஃப் என்ன அப்படின்றத வந்து பார்த்தோன்னா சொசைட்டி சொல்கிறத நான் எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் டீட்டெயில்டாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியும். நீங்கள் வந்து பார்த்தோன்னா நம்ம லைஃப் பற்றி நமக்கான ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்குல்ல, நான் யார், என் லைஃப் என்ன, என்னால் எவ்வளோ முடியும் அப்படின்ற விஷயத்த இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு நம்மளே ஒரு என்ன ஒரு 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 கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரோம். இல்லைன்னா நம்மளே ஒரு டெசிஷன் எடுத்துக்கிறோம் இல்லையா. அந்த டெசிஷன்ஸ் எல்லாமே அது உண்மையாக இல்லை இன்னொருத்தவங்க சொல்கிறது, இன்னொருத்தவங்க காட்டுறது, நம்மளோட வாழ்க்கையை இன்னொருத்தவங்களோட கண் வழியாக, இன்னொருத்தவங்களோட வார்த்தை வழியாக, நம்மளை சுற்றி இருக்க சொசைட்டி வழியாக கம்பேரிட்டிவ் பிளேட்டில் போட்டு அதை நமக்குன்னு எடுத்துக்கிறோமா. ஸோ நமக்குன்னு அதை எடுத்துக்கிட்டு, ஸோ இப்போ இந்த இதுதான் நான் சாத்தானை சொல்கிறேன். நம்ம வந்து பார்த்தோன்னா நமக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் சுற்றி நம்ம வந்து பார்த்தோன்னா வெளியே என்ன நடக்குது, அவன் என்ன பண்ணுறான், இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, இதை கம்பேர் பண்ணி நம்ம நிறைய வாழ்கிற மாதிரி நம்ம இது நான் சொல்கிறது கிடையாது, நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள். நம்ம வாழ்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதை வச்சு தான் நம்ம வாழ்க்கையே ஓடிட்டுருக்கு. அந்த கம்பேர் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு தான் நம்ம வாழ்க்கையே நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதை வச்சு தான் நம்மளோட வாழ்க்கை இதுதான் என் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு கர்ஸ் மாதிரி பொறுத்துக்கிறோம். நம்மளே ஒரு சாபம் விட்டுக்கிறோம் நமக்கு.
சொல்லப்போனால் அது நம்ம வாழ்க்கை கிடையாதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் போது அப்படி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணால் கொஞ்சம் தூரம் வாங்க, கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா அவுட் ஆஃப் திஸ் இந்த கம்பேரிட்டிவ் அடுத்தவங்க லைஃப்பை பார்த்து பார்த்து கம்பேர் பண்ணி வாழ்கிற வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் நம்ம விலகி வந்தால் தான் நம்ம அட்லீஸ்ட் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அந்த நமக்கு வந்து அதுதான் ஸ்டார்ட். நீங்கள் அப்போ தான் வாழவே ஆரம்பிப்போம், நம்ம வாழவே ஆரம்பிப்போம். ஸோ இந்த ஒரு மெசேஜ் வந்து பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்ட்டு பார்க்குறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, உங்கள் சுற்றி இருக்கவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம இதுலேருந்து வெளியே வந்தால் தான் இப்போ கரண்ட்டாக இருக்க அத்தனை ஹெல்த் ப்ராப்ளமும், அத்தனை மென்டல் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு, ஆங்ஸைட்டி, அந்த ஒரு குற்ற உணர்ச்சியில் வாழ்கிறதா இருக்கட்டும், நம்மளோட அந்த லோவர் ஃபீலிங் இருக்குது பாருங்கள், இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பார்த்தோன்னா யூ டோன்ட் டிசர்வ் தட், யூ நாட் தட், பட் யூ கம்பேர் வித் த சொசைட்டி. அது என்ன உங்களை ஃப்ரேம் பண்ணுதோ அதை வச்சு நம்ம வாழ்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதில் அந்த மாற்றம் வரணும் அப்படின்னா கொஞ்சம் மூவ் அவே ஃப்ரம் தட் வந்துட்டு நீங்கள் உங்களை மட்டும் பாருங்கள். உங்களுக்கு என்ன லைஃப் கொடுத்துருக்கு அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னாலே அதுதான் நீங்கள். ஸோ அங்கேருந்து ஆரம்பிங்க வாழ்க்கையாக. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் லைஃப். தேங்க்யூ.